ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 9க்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது டெலகிராம் சேனலில் தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் ஆகலைன்னா மறக்காமல் டெலகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அண்ட் புக்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போய் அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பெய்டு டெஸ்ட் சீரியஸ் அண்ட் பெய்டு கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேட்டுக்கோங்க. குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4க்கான தமிழ் டெஸ்ட்டு பெய்டு டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் 17 வந்து கொடுத்துருந்தோம், அதாவது சண்டேவோட. இன்னுமே நிறைய பேர் வந்து நான் இதில் வந்து ஜாயின் ஆகணும், குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4க்கான இந்த தமிழ் டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் ஆகணும், எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் இந்த வீக்கெண்ட் தான் எனக்கு வந்து சேலரி கிடைக்கும், ஸோ அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4க்கான தமிழ் டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் சண்டே வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஜாயின் ஆகணும் அப்படின்னா இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியாத இருக்கவங்களா நீங்கள் இருந்தீங்கனாலும் ஜாயின் ஆகிக்கணும்னா இந்த கம்மிங் சண்டேவோட நீங்கள் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ இந்த சண்டேக்கு மேலே கண்டிப்பாக இதுக்கு மேலே டைம் கொடுக்க மாட்டோம். இது நிறைய பேர் கால்ஸ் அண்ட் மெசேஜஸில் கேட்டிருந்ததுனால தான். ஸோ நான் இப்போ தான் பார்த்தேன், எனக்கு இப்போ தான் வந்து சேலரி வரும், நான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஸோ அவங்களுக்காக இந்த லாஸ்ட் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம். அதே போல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிவிட்டு இன்னும் உங்களை வந்து டெஸ்ட் சீரியஸில் எதை ஆட் பண்ணாத இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால யார் யாரெல்லாம் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்களோ ஸோ அந்த ஆர்டர் பிரகாரம் தான் வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீமில் இருந்து உங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த குரூப் 2, குரூப் 3 அண்ட் குரூப் 4க்கான இந்த தமிழ் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக தமிழில் நியூ அண்ட் ஓல்டு புக் அண்ட் அட்வான்ஸ் தமிழ் இந்த 3 புத்தகமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 162 டெஸ்டர்ஸ் இருக்கும். இதில் 6th to 12th நியூ அண்ட் ஓல்டு அண்ட் அட்வான்ஸ் தமிழில் மட்டுமே இயல் வைஸாக மொத்தம் 141 டெஸ்டர்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6th to 12th நியூ அண்ட் ஓல்டு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ரிவிஷன் டெஸ்டர்ஸாக ஒரு 21 டெஸ்டர்ஸ் நடக்கும். ஸோ டோட்டலாக இது எல்லாத்தையும் சேர்த்து 162 டெஸ்டர்ஸ். இந்த டெஸ்ட் சீரியஸ்க்கான வேலிடிட்டி 1 இயர். இந்த 1 இயர் வரைக்கும் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை டைம் வேணாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் மட்டும் இந்த டெஸ்ட் சீரியஸில் இல்லாமல் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவாங்க. ஓகேவா? 6th to 12th நியூ அண்ட் ஓல்டு அண்ட் அட்வான்ஸ் தமிழுக்கு இயல் வைஸாக லைன் பை லைன் எடுக்கப்பட்ட ஒன்லைனர் மெட்டீரியலும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ மெட்டீரியலும் உங்களுக்கு கிடச்சிருது, டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கிடச்சிருது. ஸோ இயல் வைஸ் டெஸ்ட்டு அதுவும் நினச்சி பாருங்கள். ஸோ இதில் வந்து டேர்ம் வைஸாக போகல, இயல் வைஸாகவே இதில் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கும். மொத்தமாக 162 தேர்வுகள் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் இருக்க போகுது. அந்த மெட்டீரியலில் இல்லாத கொஸ்டின்ஸே இருக்காது, எல்லாமே வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கனாலே குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு போதும். ஓகேவா? ஸோ இது தமிழ் டெஸ்ட் சீரியஸ். நெக்ஸ்ட் சொல்லக்கூடியது குரூப் 4க்கான பெய்டு கோர்ஸ் அப்படின்னா அந்த கோர்ஸ் நேம் வளரும் சிறகுகள். கோர்ஸ் அப்படின்னா அதில் கிளாஸஸ், டெஸ்டர்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வளரும் சிறகுகள் கோர்ஸ் அப்படிங்கிறது 5 லெவல்ஸில் போகும். அதாவது சிலபஸ் வைஸ் கிளாஸஸ், ஸ்கூல் புக் வைஸ் கிளாஸஸ், சிலபஸ் வைஸ் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் சீரியஸ், ஃபைனல் ரிவிஷன் டெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக போகும். இந்த டெஸ்ட்டு கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போத் ஜிகே அண்ட் தமிழுக்கு லெசன் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான ஒன்லைனர் மெட்டீரியலும் கிடச்சிரும். இந்த வளரும் சிறகுகள் கோர்ஸில் 1500+ கிளாஸஸ் இருக்கும், சிலபஸ் வைஸ் அண்ட் ஸ்கூல் புக் வைஸ். ஓகேவா? ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ், தமிழ், மேக்ஸ், ஜிகேயில் இருக்கக்கூடிய பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டான கிளாஸஸ் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸாக தமிழ் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சிக்கு மெட்டீரியலும் கொடுத்துருவோம். அதே போல் சிலபஸ் வைஸ் அண்ட் ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்டர்ஸும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேவா? வேர் டு ஸ்டடி கொடுத்து எங்கெங்கெல்லாம் படிக்கணும்னு வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். லெசன் வைஸாக எந்தெந்த லெசன்லாம் படிக்கணுமோ அதுக்கான லெசன் வைஸ் மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே போல் கம்ப்ளீட்டாக ஃபைனல் ரிவிஷனும் கொடுத்துருவோம். ஸோ எதையுமே நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா இந்த வளரும் சிறகுகள் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்னா குரூப் 4க்குன்னு போய் நீங்கள் எக்ஸ்ட்ரா மெட்டீரியலோ இல்லை எக்ஸ்ட்ரா வேறு ஏதாச்சும் டெஸ்ட் சீரியஸோ நீங்கள் எதையுமே போட தேவையில்லை.
வளரும் சிறகுகள் கோர்ஸில் கம்ப்ளீட்டாக தமிழ், மேக்ஸ், ஜிகேன்னு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லேருந்து எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. தமிழுக்கு நியூ அண்ட் ஓல்டு புக் அண்ட் அட்வான்ஸ் தமிழுக்குமே இயல் வைஸாக டெஸ்டர்ஸ், இயல் வைஸாக மெட்டீரியல்லேருந்து சிலபஸ் வைஸ் மெட்டீரியல், சிலபஸ் வைஸ் கிளாஸஸ், ஸ்கூல் புக் வைஸ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி தமிழுக்கும் போயிடும். மேக்ஸுக்கும் கம்ப்ளீட்டாக ஆல் டைப்ஸ் அண்ட் ஆல் மாடல்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கவர் ஆகிரும். அதே போல் ஜிகேயில் இருக்கக்கூடிய ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கும் கம்ப்ளீட்டாக சிலபஸ் வைஸ் அண்ட் ஸ்கூல் புக் வைஸ் கிளாஸஸ் கொடுத்துருவோம், டெஸ்டர்ஸ் கொடுத்துருவோம். அதை தண்ணி நீங்கள் எதுவும் போய்க்க தேவையில்ல. ஸோ இந்த வளரும் கோர்ஸில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தமிழ் டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுக்கான நம்பர் கொடுத்துருப்போம். நீங்கள் தமிழ் டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் ஆகுறீங்க அப்படின்னா 8807081095 இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் தமிழ் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் குரூப் 4 வளரும் சிறகுகள் கோர்ஸில் ஜாயின் ஆகுறீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 கோர்ஸ் அப்படின்னு சொல்லி இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வளரும் சிறகுகள் கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸும் தமிழ் டெஸ்ட் சீரியஸ்க்கான டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே போல் ஃபர்தராக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோட எண்டில் அவுட் ஆஃப் 80 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கண்ணே கருத்தே என் கற்பகமே கண்ணிறைந்த விண்ணே என்று இறைவனை பாடியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன? தாயுமானவர், ஆப்ஷன் பி. சந்தி பிழையற்ற தொடரை தெரிக. சந்தி பிழையற்ற அப்படின்னாலே ஒற்று கரெக்டாக வந்திருக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. புலவர்கள் தமிழை தா வந்திருக்கு இத்து. ஓகேவா? தங்கள் உயிராக கருதி அப்படின்னு கா வந்திருக்கிறனால இக்கு ஒற்று. பாடி உள்ளனர் பாவரிசையில் வந்திருக்கிறனால இப்பு ஒற்று. ஸோ அப்போ சந்தி பிழையற்ற தொடருங்கிறது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. மொழி என்பது கருத்தை அறிவிக்கும் கருவி, இவ்விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன கேட்கலாம்? ஆப்ஷன் சி, மொழி என்பது யாது அப்படிங்கிறது. சு, ஒளியானது ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒலி எந்த இடத்துல வரும்போது இந்த சவுண்டில் அது ஒரு மாத்திரை அளவை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, பசு அப்படிங்கிறது தான். ஓகேவா? 5வது கேள்வி, தவறான பிரித்தறிதலை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீடு கூட்டல் யாது. ஸோ அப்போ இந்த யா வரிசையில் வருதுனாலே சேரும்போது டி அப்படிங்கிறதா வரும், வீடு யாது. வண்டு கூட்டல் யாது சேரும்போது வண்டி யாது, கரெக்டு தான். 80 கூட்டல் யாது சேரும்போது 80 யாது, கரெக்டு. வரகு கூட்டல் யாது சேரும்போது வரகு யாது, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, எதுவும் தவறன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், மொழி ஒரு கருவி மட்டுமன்று, அது உணர்வுடன் கலந்தது, பண்பாட்டுடன் தொடர்புடையது, இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது ஒரு கண்டினியூஸாக வந்திருக்கு, ஒரு இதோட நிறுத்தலை. மொழி ஒரு கருவி மட்டுமன்று நிறுத்தலை, அது உணர்வுடன் கலந்ததுன்னு சொல்லி பண்பாட்டுடன் தொடர்புடையதுன்னு அந்த மொழியை பற்றி கண்டினியூஸான செய்திகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, தொடர்நிலை தொடர். வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே, எவரின் பாடல் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, பாரதியார். குசுடு துபுரு ஆகிய எழுத்துக்களுக்கு முன் 2 முதலாக பல எழுத்துக்களை பெற்று ஈற்றியல் எழுத்து உயிர்மெய் குறிலாகவோ நெடிலாகவோ இருந்தால் அது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, உயிர் தொடர் குற்றியல் உகரம். பொருந்தாத ஒன்றை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, கொசு அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் பாருங்க, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே, இப்பாவடிகளில் பயிலும் தொடை நயங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது தொடை நயங்கள்னா எதுகை மோனை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போது ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, அனைத்துமே வந்து கரெக்டானது தான். ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்கே வந்து கவனிங்க, ஃபஸ்ட்டு பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பொழிப்பு மோனையும் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதே போல் பொழிப்பு எதுகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொழிப்பு எதுகையும் நம்மளுக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இணை மோனை இணை எதுகை கொடுத்துருக்காங்க, அதுவுமே நம்மளுக்கு இருக்குது. அப்போது ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, அனைத்துமே இதில் பயின்று வந்திருக்கு தான். அடுத்து மேட்ச் ஷீட்டு, சொற்பொருள் கேட்டிருக்காங்க, பார்த்தலாமா? நிரந்தரம். நிரந்தரம் அப்படின்னா என்ன? நிரந்தரம் அப்படின்னா எப்போதும் அப்படின்னு அர்த்தம். வைப்பு அப்படின்னா நிலம். சூழ்களி அப்படின்னா இது இலக்கண குறிப்பில் கேட்டிருக்காங்க. இது வந்து சூழ்கதி அப்படின்னா சூழும் களி, சூழ்ந்த களி, சூழ்கின்ற களி, இந்த மாதிரி முக்காலத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்குது. அப்போது இது வினைத்தொகை. அடுத்து இசை. இசை அப்படின்னா புகழ். ஸோ அப்போது இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 3142. கொஸ்டின் 12, வானம் மலர்ந்தது அனைத்தும் அறிந்திடு வன்மொழி வாழியவே, இதில் தொடைநயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை தொடைநயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவனிங்க, இதில் தொடைநயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா ஆப்ஷன் சி, ஏவும் இருக்குது பியும் இருக்குது.
அடி மோனையும் இருக்குது, அடி எதுகையும் இருக்குது அப்படிங்கிறதா இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 13 மேட்சிட் கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவர். ஸோ காலகட்டம் வந்து பார்க்கலாமா? வீரமாமுனிவர் வந்து கவனிங்க. வீரமாமுனிவர் அப்படின்னா 1680 to 1747. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுல்தான் அப்துல் காதிர். இவருக்கு வந்து இதே தான் 1788 to 1835. ஆறுமுகனார் 1822 1879 வரைக்கும். ஜிபோப் வந்து பார்த்தீங்கன்னா 1820 1908 வரைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 1 2 3 4. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு மேற்கொண்ட பற்றினால் நான்மணி மாலை பாடியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி திருத்தணி சரவண பெருமாள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரியான செய்திகளை தீர்க்க. பாரதியார் ரிலேட்டடான கொஸ்டின். மகாகவி பாரதியார் ஒரு பன்முக திறனாளர். கரெக்டு தானே? அவர் ஒரு இதழாளர் அல்லர். அவர் ஒரு பன்முக திறனாளர். அப்போ இதழாளர் அல்லர்னு கொடுத்துருக்காங்க, அவர் இதழாளரும் தான். ஸோ அப்போ இது வந்து தவறானதாக இருக்கு. பாரதியார் ஒரு சமூக சீர்திருத்த சிந்தனையாளர். கரெக்டு தானே? பாரதியார் விடுதலை போராட்ட வீரர் அல்லர். இது ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? இவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர் தான். தன்னுடைய பாடல்கள் மூலிமா விடுதலை போராட்ட கருத்துக்களையுமே தெரிவிச்சிருப்பாரு. அப்போ இது ஏத்துக்க முடியாத கருத்து. அப்போ இதுல சரியானது ஃபர்ஸ்ட் தேர்டு தான். அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்கள. சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளுக்கு சென்று நாணம் பெற்றவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுல்தான் அப்துல் காதிர். கிரி அப்படின்னாலும் அதற்கான பொருள் வந்து மலை தான். ஓகேவா? வன்மொழி வாழியவே அடிக்கோடிட்டு சொல்லின் பொருள், அதாவது வன்மொழினா அதற்கான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி வளமான மொழின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க மேட்சிட்டு வாழ்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க அனைத்தும் வன்மொழி தன்மனம் அப்படின்னு இருக்கு. பார்த்துடலாமா? கவனிங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வாழ்க க இய இதெல்லாம் வந்துச்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று. ஓகேவா? அடுத்து அனைத்தும் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ என்னது? இது முற்றுமை. அடுத்து வன்மொழி அப்படின்னு வந்திருக்கு. வன்மொழி இதை எப்படி பிரிக்கலாம்? வன்மை கூட்டல் மொழின்னு பிரிக்கலாம். அப்போ இது என்னது? பண்பு தொகை. தன்மனம் அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை. ஓகேவா? அப்போ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் டி 3 4 1 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்தலாமா? திருக்குறள் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கரெக்டு தானே? திருக்குறள் வெண்பாக்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், குறளடி வெண்பாக்களால் ஆனது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான கருத்து தான். அடுத்து வந்து பாருங்க மக்கள் வாழ்வில் அடையத்தக்க உறுதி பொருள்களாகிய அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4ஐயும் உரைப்பது திருக்குறள். இது வந்து தவறானது. ஏன்னா இதில் அறம், பொருள், இன்பம் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இந்நூல் உலக பொதுமறை எனவும் இந்நூலை இயற்றியவர் பெருநாவலர் எனவும் போற்றப்படுகிறார். இது ரெண்டுக்குமே சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க. இந்நூலுக்கு உலக பொதுமறை அப்படிங்கிற சிறப்பு பெயர் இருக்கா திருக்குறளுக்கு? ரைட். இந்த நூலை இயற்றியவர் திருவள்ளுவர், அவருக்கு பெருநாவலர், நாயனார், மாதாணு பங்கி அப்படிங்கிற சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. இவருடைய சிறப்பு பெயரில் மாதாணு பங்கி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குல்லங்க. ஸோ இதுக்கு என்ன பொருள் இருக்குன்னா தாய்க்கு நிகரானவர் அப்படிங்கிற பொருள். ஸோ அந்த அர்த்தத்தில் தான் இந்த சிறப்பு பெயர் வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. நாயனார், தேவர், பெருநாவலர், மாதாணு பங்கி, இந்த மாதிரி பல பெயர் அவருக்கு இருக்கு. அதில் பெருநாவலருங்கிற சிறப்பு பெயர் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இதுவும் சரிதான். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 2 மற்றும் 4. அடுத்து கவனிங்க. வளர்மொழி இலக்கணம் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளரும் மொழி, வளர்கின்ற மொழி, வளர்ந்த மொழி. அப்போது இது வினை தொகை. ஓகேவா? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க. ஆறுமுக நாவலர் அச்சுக்கூடம் அமைத்த இடம். ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை. பாரதியார் நடத்திய இதழ்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை வச்சே அங்கே நீங்கள் வந்து அதை கெஸ் பண்ணியிருக்கலாம். இதழாளர் அல்லர்னு அவரை கொடுத்துருந்தாங்க. அவர் இதழ்கள் வந்து நடத்தியிருக்காரு. அப்போ ஆன்சர் என்னென்ன இதழ்கள்? இந்தியா விஜயா இதழ்கள். ஆப்ஷன் சி. ஸோ இது இந்தியா இதில் தான் விடுதலை உணர்வை ஊட்டியிருப்பார். அப்போ அவர் விடுதலை போராட்ட வீரர் அல்லர்னு கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு கொஸ்டினை வச்சு அந்த 2 இதையுமே நம்ம கெஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? அதனால தான் சிவப்பு நிறத்தில் வந்து எழுதியிருப்பார் எதிர்ப்பை தெரிவிக்கிற விதமாக. பாரதியாரின் உரைநடை நூல்களுள் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தராசு அவருடையது தான். நானரதம் உரைநடை நூல் தான். சந்திரகியின் கதை உரைநடை நூல் தான். பாஞ்சாலி சபதம் அவருடைய நூல் தான். ஆனால் இது உரைநடை நூல் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஜிபு பிறந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1820 ஏப்ரல் 24. நெக்ஸ்ட் பாருங்க.
தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழுலகில் அழியா புகழ் பெற்றுள்ள மேலை நாட்டு சான்றோர் யாரு? ஆப்ஷன் பி, ஜியு போப்பை தான் இப்படி சொல்கிறோம். அடுத்து வந்து கவனிங்க, தமிழ் வசன கவிதையின் தந்தை யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் யார்? ஆப்ஷன் ஏ, பாரதியார் தான். நெக்ஸ்ட் கவனிங்க, செந்தமிழ் தேனி என பாரதியாரை அழைத்தவர் யாரு? செந்தமிழ் தேனி அப்படிங்கிற சிறப்பு பேர் பாரதியாருக்கு இருக்கு, அது கொஸ்டின் இல்லை. அப்படி அழைத்தவர் யாருங்கிறதான் கொஸ்டின். ஸோ யார்? பாரதிதாசன். இவர் மரம் பாட வந்த மறவன், செந்தமிழ் தேனி. ஸோ இந்த மாதிரி பல சிறப்பு பெயர்களை அளித்திருப்பார். ஓகேவா? அறம் பாட வந்த அறிஞன், இந்த பேர்னா பாரதிதாசன் பாரதியாருக்கு கொடுத்த பெயர். ஓகேங்களா? அடுத்து, பாரதிதாசன் யாரை புதிய அறம் பாட வந்த அறிஞர்? நான் சொன்னது இங்கே வந்துருச்சு பாருங்க. என புகழ்ந்துரைத்தார். இப்போ இப்படி கேட்டுட்டாங்க, பாரதிதாசனை போட்டு பாரதியாரை இங்கே ஆன்சராக கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, கரைதல், பேசுதல், கூவுதல், அளப்புதல், ஒளிமரபு கொண்ட அக்ரிணைகள் முறையே. எது கரையும், எது பேசும், எது கூவும், எது அளப்பும். ஸோ இதை வச்சே கண்டுபிடிக்கலாம். கூவுதல் அப்படிங்கிறது மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். என்னது கூவும்? குயில் அப்படிங்கிறதான் கூவும். அப்போ தேர்டா குயில் எங்கே ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. ஓகே, இல்லை. அப்போது இன்னொன்றும் வந்து கூவும்ல, சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். அப்போது சேவல் தேர்டாக இருக்க ஆப்ஷன் இருக்கா? 2 ஆப்ஷன் இருக்குது, பியும் சியும் இருக்குது. இப்போ இதில் கன்ஃபியூஸ் ஆகும் பாருங்கள். இப்போது கரைதல் அப்படிங்கிறதுக்கு கிளி வருமா, காகம் வருமா? காகம் தான் வரும், காகம் தான் கரையும். அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், பேசும், பேசுறது எது? கிளி தான் பேசும். அதே போல் அளப்புதல் எது அப்படின்னா குரங்கு தான் அளப்பும். அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்படி ஆப்ஷனை வச்சு கெஸ் பண்ணுங்கள், சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா. நெக்ஸ்ட்டு, மேட்ச் ஷீட்டில் எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய முறையை வந்து கேட்டிருக்காங்க. ஆ ஆ, இது வந்து பாருங்கள், ஆ வாயை திறத்தல்னால வந்து இதாகும். ஓகேவா மேம்? அப்போ எல்லாமே வாயை திறக்கிறனால தானே வரும். ஆமாம், அது சவுண்ட், அந்த இது கொடுக்கும் போது சவுண்டுக்கான எந்த இது இதாகுது அப்படிங்கிறதான் கொஸ்டின். இஇஏஏஐ, இது எப்படி இதால் இந்த எழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நாவடி மேல்வாய் பல் வந்து பொருந்தலால் பிறக்குது. ஊ ஊ ஓ ஓ ஆவ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதழ் குவிப்பால் பிறக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, 2 and 3. மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும் எந்நூலின் விதி இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, தொல்காப்பியம். பொருந்தாததை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? கான்ஸ்டான்டின் ஜோசப்பெஸ்கி, சுல்தான் அப்துல் காதிர், ஜார்ஜ் யூக்லோ போப், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாததாக இருக்கிறது என்னென்னா ஆப்ஷன் பி, ஆறுமுக நாவலர். மற்றவங்க எல்லாருமே மேலை நாட்டு அறிஞர்களாக இருப்பாங்க. ஸோ ஆறுமுக நாவலர் தான் இதில் பொருந்தாததாக இருக்கார். அடுத்து, இருதினை ஐம்பால் இயல் நெறி வாளாமை அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாளாமை இதுக்கு என்ன பொருள், இலக்கணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தலாமா? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, செய்யுளிசை அளபடை. நெடிலுக்கான குறிலெழுத்து பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா அது செயலிசை அளபடை. ஓகேவா? செயலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் தொல்காப்பிய இயல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, மரபியல். இது எல்லாமே குரூப் 4 கோர்ஸில் கிளாஸஸில் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். பேட்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் இதெல்லாம் தெரியும். இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. எவ்வகை வாக்கியம்? இது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன வாக்கியம் அப்படின்னா செய்தி வாக்கியம் தான், அதுவே ஒரு இன்ஃபர்மேஷன். அப்போ செய்தி வாக்கியம். நெக்ஸ்ட்டு மேட்ச் ஷீட் வந்துட்டு பாருங்கள். விசும்பு அப்படின்னா வானம், மயக்கம் கலவை, வலா அமை அப்படின்னா தவறாமை, தலா அல் தழுவுதல். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, 4312. ஜியு போப் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றிய இடம். ஆன்சர் ஆப்ஷன் டி, இங்கிலாந்து. அளபடை என்பதன் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அளபடை அப்படின்னாலே நீண்டு ஒலித்தல், அளபெடுத்து ஒலிக்கிறது தான். ஸோ அப்போ நீண்டு ஒலித்தல். தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவனிங்க, தொல்காப்பியத்தோட ஆசிரியர் தொல்காப்பியர், கரெக்டு தானே? தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல், கரெக்டு தான். ஸோ இதில் 2 விஷயம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அகத்தியம் அதே போல் தொல்காப்பியம். ஓகேவா? முதலில் தோன்றிய இலக்கண நூல் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் அகத்தியம். நமக்கு கிடைத்த முதல் இலக்கண நூல் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் தொல்காப்பியம். ஓகேவா? இலக்கண நூல்களில் முதல்ல தோன்றியது அகத்தியம் தான், ஆனால் நம்மளுக்கு கிடைத்த முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்து கவனிங்க, தொல்காப்பியம் இலக்கியமாக கருதப்படாத நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இலக்கியமாகவும் தான் கருதப்படுது. ஓகேவா? கருதப்படாத நூல்னு சொல்லியிருக்காங்க. இது தவறான கூற்று தான். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்த முதல் நூல், கரெக்ட்.
ஸோ அதுதான் நான் இப்போ லாஸ்ட் கருத்தாகவும் சொன்னேன். அப்போது நம்மளுக்கு தோன்றிய முதல் இலக்கண நூல்னா அது அகத்தியம், கிடைத்த முதல் நூல்னா அது தொல்காப்பியம் தான். அதே போல் ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க, எள்ளின்றி எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்தினின்று தோன்றியது இலக்கியம் அப்படின்னு ஒரு பழமொழி கூற்று கூட இருக்கும். ஓகேவா, பழைய கூற்று. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எள்ளிருந்து எப்படி எண்ணெய் எடுத்திருக்காங்களோ அதே போல் இலக்கியத்திலிருந்து தோன்றியதான் இலக்கணம் அப்படிங்கிற கருத்து பழைய கூற்றில் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போது இலக்கியமாகவும் இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிறது கருதப்படுது. ஆனால் இங்கே கருதப்படாத நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கீழ்காணும் கூற்றுகளை கவனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1 பாருங்க, குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றில் உகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, குற்றியல் உகரம் மிஸ்ஸிங்கு. தன் அயல் எழுத்தை நோக்க குற்றியல் உகரம் 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே? குற்றியல் உகரம் வந்து பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். என்னென்னது? வன்தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், நெடில் தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம், இந்த மாதிரி 6 வகைகள் இதில் வந்துட்டு இருக்குது. மென்தொடர் குற்றியல் உகரம், நெடில் தொடர், இந்த மாதிரி 6 வகைகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரி. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, மரம் பாட வந்த மறவன் எவரை பற்றி யாருடைய புகழாரம் இது? இது வந்து யாரு? பாரதியாரை பற்றி பாரதிதாசனுடைய புகழாரம் இது. அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட் பாரதியார் வரணும், எவரை பற்றி அது பாரதியார், யாருடைய புகழாரம்னா அது பாரதிதாசனுடைய புகழாரம். பறவைகள் டேஸில் பறக்கின்றன, எங்கு பறக்கும்? வானத்துல தான் பறக்கும். அப்போ அதற்கான பொருள் எது? விசுமுனா வானம், ஆப்ஷன் டி. ஜிபோப் திருவாசகத்தை மொழிபெயர்க்கும் போது அவருடைய வயது என்ன இருந்துச்சுன்னா ஆப்ஷன் சி 80 வயது. இளமை பெயர்களை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. புலி அப்படின்னா கவனிங்க, இளமை பெயர்களை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. புலி அப்படின்னா என்னது? பரல். சிங்கம் அப்படின்னா சிங்கம் குருளை, யானை கன்று, பசு அப்படின்னா என்ன வரும்? பசுக்கும் கன்று தான். ஸோ இங்கே இருக்க பாருங்க. அடுத்து கரடினா குட்டி. ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 41253. சரியான செய்திகளை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொல்காப்பிய அதிகாரங்கள் 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கவனிங்க, இதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் மொத்தம் 3 அதிகாரங்கள், எழுத்து சொல் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக தெரியும். இது நம்ம இந்த கிளாஸ் எடுத்திருக்கோம் தொல்காப்பியத்தை. 9 இயல்கள் இருக்குது. அப்போது 3 × 9 டோட்டலாக இருக்கக்கூடிய இயல்களோட எண்ணிக்கைங்கிறது 27. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்கள், மொத்தமாக இருக்கக்கூடிய இயல்களோட எண்ணிக்கைங்கிறது 27 அப்படின்னு சொல்லியிருப்போம். தொல்காப்பியம் 27 இயல்களை கொண்ட நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு. மரபியல் சொல்லதிகாரத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக இருக்குது. இது வந்து தவறானது. ஏன்னா மரபியல் அப்படிங்கிறது பொருள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இறுதி இயலாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இது வந்து தவறானது. அப்போது நம்மளுக்கு சரியானது அப்படிங்கிறது செகண்ட் மட்டும்தான், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இயற்கை போற்றுதல் தமிழர் என்னது? டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழருடைய மரபு. அடுத்து ஐம்பால் பிரித்தறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்தலாமா? ஐம்பாலை பிரித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 5 கூட்டல் பால், ஆப்ஷன் பி. இன்றைய எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருள்களின் டேஸ் இருந்தவற்றின் திரிபுகளே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஓவியமாக இருந்தவற்றோட திரிபுகள் தான். அடுத்து முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டவர். ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, ஆறுமுக நாவலர். மேட்சிட்டு பார்த்துடலாமா? ஸோ கவனிங்க, கேண்மை அப்படின்னா என்ன? நட்பு. அடுத்து வந்து பாருங்க, நகுதல் அப்படின்னா சிரித்தல் அப்படின்னு அர்த்தம். உடுக்கை அப்படின்னா ஆடை. அடுத்து கிழமை அப்படின்னா உரிமை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் சி 1342. நெக்ஸ்ட் கவனிங்க, ஜிபோப் முதலில் சமயப்பணி ஆற்றிய இடம். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓல்டு புக்கில் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையை அடைய வடிவத்தை பெற்றது எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, அச்சுக்கலை தோன்றிய பிறகு. கல்வெட்டுக்கள் செப்பேடுகளில் காணப்படும் வரி வடிவங்களை எவ்விரு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் பி, வட்டெழுத்து தமிழ் எழுத்துன்னு 2 வகையாக பிரிக்கலாம். செப்பேடுகள் கிபி டேஸ் நூற்றாண்டு முதலே கிடைக்கின்றன. ஆன்சர் ஆப்ஷன் பி, 7ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட்டு வளைந்த கோடுகளால் ஆன மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் சி, வட்டெழுத்து. தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வட்டெழுத்து என்பது வளைந்த கூடாது, இங்கேயே பார்த்துட்டோம், கரெக்டு. ஆனால் பழந்தமிழ் எழுத்து கரெக்டு. 8 to 11ஆம் நூற்றாண்டு சேர பாண்டி மண்டல எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள்.
இதுவும் கரெக்டு. அடுத்து வந்து கவனிங்க, கடைச்சங்க கால எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் எனப்படும். கரெக்டு. 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுக்கள், இது தவறானது. ஓகேவா? ஸோ அப்போது ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள டேஸ்களில் காண முடியும். ஆன்சர் ஆப்ஷன் சி, கருங்கல் சுவர்கள், செப்பேடுகள். நெக்ஸ்ட்டு கவனிங்க, சரியான தகவல்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, பிற்கால சோழர் கல்வெட்டுக்கள் பழைய தமிழ் எழுத்துக்கள். கரெக்டு. அடுத்து 8 to 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. நெக்ஸ்ட் பாருங்கள், 8 to 11ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. கரெக்டு. தமிழ் எழுத்து என்பது இக்கால தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவமாகும். கரெக்டு. கடை சங்ககால தமிழ் எழுத்து கண்ணெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, அனைத்தும் சரியானவை. சரியான செய்திகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. பழங்கால தமிழ் எழுத்துக்களின் வடிவம் இன்று போல் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கரெக்டு தான். அவை காலத்திற்கேற்ப பல மாறுதல்களை அடைந்துள்ளன. கரெக்டு. எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருள்களின் தன்மை, அழகுணர்ச்சி ஆகியன காரணிகள். கரெக்டு. அக்காலத்தில் ஓலைகள் மற்றும் பாறைகளில் எழுதினர். கரெக்ட். ஸோ எல்லாமே கரெக்டு தான். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, அனைத்தும். 60 வந்துட்டு பாருங்க, தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தின் தேவைக்கான காரணிகள். ஃபஸ்ட்டு, கல்வெட்டுக்கள் ஓலைச்சுவடிகளில் காணப்பட்ட குழப்பம், அது ஒரு காரணம்தான். குரில் நெடில் மெய் உயிர்மெய் மயக்கம், இது ஒரு ரீசன். இந்த வேறுபாடு தெரியாத இருந்துச்சு. கல்வெட்டுக்கள் ஓலைச்சுவடிகள் வாசிப்போரின் இடர், ஸோ அது வந்து என்னென்னா அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அதாவது கஷ்டங்கள். ஸோ அப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் அனைத்தும் சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் டி, அனைத்தும். நெக்ஸ்ட்டு, 20ஆம் நூற்றாண்டு தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, பெரியார். பெரியாரின் எழுத்து சீர்திருத்தம் தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். விபி அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது செய்வினை தொடர். படு, பட்டது அப்படின்னு வந்திருந்ததுன்னா அது செயபாட்டு வினை தொடர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது பட்டதுன்னு வந்திருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, செயபாட்டு வினை தொடர். நெக்ஸ்ட் கவனிங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு, வேர் சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? இதுக்கு வேர் சொல் பற்று தான். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், தவறான செய்தி எது? வேர்ச்சொல் அப்படின்னா கவனிங்க, எதில் வந்து ஒரு மூலமாக கொண்டு மற்ற வார்த்தைகள் உருவாகுதோ அதுதான் வேர்ச்சொல். பற்று அப்படிங்கிறத வச்சு தான் பற்றுக, பற்றற்றான், பற்றினை அப்படிங்கிறதெல்லாம் உருவாகியிருக்கு. அடுத்து, தவறான செய்தி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாறைகளில் எழுத நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன. கரெக்டு தானே. ஓலைகளில் வளைகோடுகள் பயன்படுத்தப்பட்டன. கரெக்டு. ஓலைகளில் புள்ளிகள் இடம்பெற்றன. அங்கே புள்ளியே வைக்க முடியாது ஓலைகளில். ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தவறான செய்தி. சில எழுத்துக்களின் மேல் குறுக்கு கோடுகள் இடம்பெற்றன. இது கரெக்டு தான். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் எவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, வீரமாமுனிவர். தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், செயற்கரிய, இதை பிரித்தா செயற்கு கூட்டல் அரியதாக வரும். அதே போல் பொருட்டன்று பாருங்கள், பிரித்திங்கன்னா பொருட்டு கூட்டல் அன்றதாக வரும். ஆறுயித்து, இதை வந்து பிரிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்னு கவனிங்க. இதை வந்து பிரிச்சிங்கன்னா ஆறு கூட்டல் உயிர்த்து அப்படின்னு சொல்லி தான் வரணும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் அப்படி உயிர்த்துன்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் தவறானது. நட்பன்று பிரித்திங்கன்னா நட்பு கூட்டல் அன்று. ஸோ இது சரியாக இருக்குது. தவறானது ஆப்ஷன் சி. ஆன்சர் அதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க, கூற்று காரணம். ஸோ பார்க்கலாமா? கவனிங்க, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? தமிழ் எழுத்து சீர்திருத்தம் காலத்தின் கட்டாயம். காரணம், தமிழ் மொழியை பிற மொழியினரும் கற்கவும் தமிழை கணினி பயன்பாட்டிற்கு ஏற்றதாகவும் மாற்றவும் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் முதன்மை தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் தான். ஒளி மரபுகளை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவனிங்க, புலி என்ன பண்ணும் அப்படின்னா உருமும். ஓகேவா? அடுத்து வந்து கவனிங்க, சிங்கம் வந்து என்ன பண்ணும்? முழங்கும். யானை பிளிரும். பசு கதரும். கரடி கத்தும். அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, நெட்டெழுத்துக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 126. நெக்ஸ்ட்டு, நோ தூ ஆகிய குறில் எழுத்துக்களை ஓர் எழுத்து ஒரு மொழிகள் என பட்டியலிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, பவணந்தியார். இவர் தான், பவணந்தி முனிவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நன்னூலில் இப்படி வந்து பட்டியலிட்டிருப்பார். மொத்தம் 42 இருக்குது. அதில் நோ தூ அப்படிங்கிற 2 மட்டும் குறில் எழுத்து. ஸோ அப்போ 40 நெடில் எழுத்து இருக்குது ஒரு எழுத்து ஒரு மொழியில், 2 குறில் எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார்.
ஆமாம் என்பது டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, காட்டு பசு. அடுத்து வந்து கவனிங்க, பெரிய நிறம் விலங்கு ஆகிய பொருள்களில் வழங்கும் ஓரெழுத்து மொழி எது? மா அப்படிங்கிறது தான், ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து கவனிங்க, கூற்று நன்னூலார் கூறிய சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் இன்று வழக்கில் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட். இன்று வழக்கில் உள்ள சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் நன்னூலார் கூறிய பட்டியல்லையும் இல்லை, இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. ஏவுதல், ஏவலன், ஏக்கலை, ஏக்கலைவன் ஆகிய சொற்களின் தோற்றம் ஆகிய ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ. ஏ அப்படிங்கிறது தான். ஆறுமுக நாவலர் பதிப்பித்த நூல்களுள் அல்லாததை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, பெரிய புராணம் இவர் பதிப்பித்தாரு தான், பாரதம் பதிப்பிக்கல. அதே போல் தொல்காப்பியம் பதிப்பிச்சாரு, நன்னூல் விருத்தி உரை பதிப்பிக்கல, இலக்கண கொத்து பதிப்பிச்சாரு. அப்போ அல்லாதது எது அப்படின்னா கவனிங்க, எது எது வரும் அப்படின்னா 2, 4 வந்து அவர் பதிப்பிச்சது கிடையாது, ஆப்ஷன் பி. அடுத்து வந்து பாருங்க, சாரி, இதில் வந்து பதிப்பித்தது அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன், எல்லாமே வந்து பதிப்பிச்சிருப்பார் எக்ஸ்பெக்ட் தொல்காப்பியத்தை தவிர. ஓகேவா? இதை மட்டும்தான் அவர் பதிப்பிக்கல. பெரிய புராணம், பாரதம், நன்னூல், இலக்கண கொத்து இது எல்லாத்தையுமே பதிப்பிச்சிருப்பாரு. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, 3 மட்டும் அவர் வந்து பதிப்பிக்கல. மடல் சூழ்புவியில் உளத்திருளை கருணை ஒளியினார் கலைந்து என்று பாடியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, திருத்தணி சரவண பெருமாள். நன்னூலார் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை? அவர் 42 சொன்னார், ஆப்ஷன் பி. கூர் முல்லையுடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பன்றி. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரா இளங்குமரனார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர், கரெக்டு. இவர் நூல் இதழ் உரை தொகுப்பாசிரியர், கரெக்டு. நெக்ஸ்ட்டு அதாவது நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர் அப்படி கேட்டிருக்காங்க. இவர் படைத்த நூல் தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டு. இவர் தேவநேயம் என்ற நூலை படைத்துள்ளார், இது தவறானது, இது பாவாணருடையது. ஸோ அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தவறானது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு ஃபைனல் கொஸ்டின், மேட்சிக் கேட்டிருக்காங்க. கலை சொல்லு. வவ்வல், வவ்வல் அப்படின்னா என்னது? வவ்வல்னா என்ன அப்படின்னா உயிரொலி. லெக்சிகோ அப்படின்னா அகராதி. ஃபோனிம் அப்படின்னா என்னது? ஒலியன். பிக்டோகிராஃப் அப்படின்னா பிக்டோகிராஃப்னா என்ன வரும்? ஓவிய எழுத்து. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 2, 1, 3, 4. ஓகே கைஸ், மறக்காமல் 80 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் தமிழுக்கான பெய்டு டெஸ்ட் சீரியஸ் அல்லது குரூப் 4க்கான ஹோல் வளரும் சிறகுகள் பெய்ட் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் தமிழ் டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் ஆகுறீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் தமிழ் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். குரூப் 4 வளரும் சிறகுகள் பெய்ட் கோர்ஸில் எனக்கு ஹோல் கோர்ஸாக எனக்கு குரூப் 4க்கு கம்ப்ளீட்டாக நான் படிக்கணும், கிளாஸு டெஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே எனக்கு ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னா கீழே அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில். ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 கோர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகிறவங்க டெலகிராமில் ஜாயின் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிருங்க. தேங்க்யூ.